குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவதாக விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெகநாத். விஜய் அவர்களின் இந்த அறிக்கை சொல்வது என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்போது தனது எக்ஸ்தலத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சர்வதேசிய அளவில் பெண்களின் முன்னேற்றம் முன்பை விட நம்பிக்கை அளிப்பதாக இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பு இன்றும் கேள்விக்கு உரியதாகவே இருக்கிறது. பெண் விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக வன்முறை சம்பவங்கள் நாள்தோறும் நிகழ்ந்து வருவதாகவும் செய்திகள் துயரங்களை அளிக்கின்றது. பெண்கள் மீதான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை தடுக்க நீதித்துறையின் துணையோடு ஆட்சியாளர்கள் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு அரசு தனியாக இணையதளத்தை உருவாக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு யோசனை தெரிவித்துள்ளது. இதற்கு மதிப்பளித்து தமிழக அரசு தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பெண்களுக்கு எதிராக வன்முறை ஒழிப்பு சர்வதேச தினத்தில் வலியுறுத்துகிறேன் என்று தற்போது தனது எக்ஸ்தலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.